வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி மும்பை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க காசாவுல நடக்கிற போர் அட்டூழியங்களை எதிர்த்து, இஸ்ரேலை எதிர்த்து ஒரு கூட்டம் போடணும். அதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. நீங்க அனுமதி அளிக்கிறதுக்கு உத்தரவு போடணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி சொன்ன சொற்கள், அ இது நம்முடைய தேசபக்திக்கு எந்த விதத்துல இது ஒரு அடையாளமா இருக்கு. உள்நாட்டு பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாம வெளிநாட்டு பிரச்சனைகளை பத்தி கவலைப்படணும், அதுக்கு ஒரு மீட்டிங் போடணும்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வினா எழுப்பினாரு. இது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு வினா. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியிடமிருந்து இப்படிப்பட்ட சொற்கள் எதிர்பார்க்கப்படுபவை அல்ல. ஏன்னா நம்முடைய நாட்டுடைய எத்திக்ஸ், நம்முடைய நாட்டில் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாரம்பரியம் வேற மாதிரி. வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி பாடினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குன்றன் 1800 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மனிதர்கள் மட்டும் இல்லை, அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்அனிமேட் ஆப்ஜெக்டும். மனிதர்கள், அதை தவிர அனிமேட் ஆப்ஜெக்ட்ங்கிறது காக்கை குருவி இதுங்கள்லாம். அதை தவிர இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் கடல் மலை இதெல்லாம் எங்களுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமானவர்கள் இந்தியர்கள். இந்த நிலைமையில எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்க கூடாது. அப்படிப்பட்ட சொற்கள் வந்திருக்கக்கூடாது. இன்னைக்கு காசால நடக்கிறது உலகத்துடைய மனசாட்சியை உலுக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு 2023 இதை துவங்கி வச்சது காசாவில் இருந்த பாலஸ்தீனியர்கள் தான். ஆமா, சந்தேகமே இல்லை. அவங்க இஸ்ரேலுடைய ஈகோவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் தன்னுடைய வான்வெளி பாதுகாப்பு அரண் யாராலும் உடைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததை இவங்க உடைச்சு காமிச்சிட்டாங்க. அடுத்து போர்ல என்னென்ன தப்பு நடக்கணுமோ அது ரெண்டு சைடுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பம்னு சொல்லி போனோம்னா, யூதர்கள் 2வது உலக மகாயுத்தத்துக்கு அப்புறம் யூதர்களுக்கு ஜெர்மனியில் இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு உலகமே அவர்களுக்காக பரிஞ்சு பேசுச்சு. அந்நேரம் அவங்களுக்கு இங்கிலாந்து என்ன நினைச்சாங்கன்னா, இடியமீன் ஆண்டு கொண்டிருந்த உகாண்டாவிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து அவங்களுடைய நாடாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை கூட இருந்தது. ஆனால் யூதர்கள் அதை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து வந்தோம், அந்த நாட்டு இந்த ஒன்று தெரிஞ்சுக்கணும். சொந்த நாட்டிலிருந்து அந்த காலத்தில், பைபிள் காலத்தில் அவங்க விரட்டப்படலை, அவங்க வெளியேறினார்கள். ஆனால் மறுபடியும் எங்கள் அங்கே தான் போனோம் அப்படின்னாங்க. இப்போ அங்கே தான் போனோம்னா அந்த நேரத்தில் இவங்க போனதுக்கப்புறம் அங்கே பெரும்பான்மையானவர்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பாலஸ்தீனியர்கள். இவங்க போன போது அவங்கள வெளியேற்றுற வேலை ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களா போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படி யாரும் போகல. தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு போறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்காது. அப்படி அவங்களா போயிருந்தாங்கன்னா எதுக்கு இத்தனை வருஷமா 1945 44 44 நினைக்கிறேன், அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? தங்களுடைய நாடு வேணும்னு சொல்லி 81 வருஷமா ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? அதனால அவங்களா விரும்பி போல, வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறத உண்மை. இப்போ இஸ்ரேல் எதுக்கு இப்ப இவ்வளவு பலம் பொருந்தியதாக இஸ்ரேல் எதனால் இருக்கு? அவர்கள் நம்பர் 1. உலகத்தில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு 7 பேர்ல ஒருத்தர் அல்லது 11 பேர்ல ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குறவங்கள ஒருத்தர் யூதர், ஜியூ அப்படின்னு சொல்லுவாங்க. மிக கடினமான உழைப்பாளிகள். அவங்களுக்கு வாழ்வில் நேர்ந்த துயரங்கள் அவங்கள ரொம்ப இறுகின உள்ள உறுதி உள்ளவங்களாக மாத்துச்சு. கல்வி முறை சிறந்த கல்வி முறையா இருக்கு. இத்தினோண்டு குட்டி நாட்டில், மழையே அதிகமாக இல்லாத நாட்டில் ட்ரிப் வாட்டர் இரிகேஷன் மூலம் அவங்க தே ஹவ் கிரியேட்டட் ஒண்டர்ஸ், அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் விவசாயத்தில். இப்படியெல்லாம் இவங்களுக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு. இதையும் தவிர அமெரிக்காவில் யூதர்கள் இதுல பொருளாதாரத்தில் மிக பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவங்க அமெரிக்க பொருளாதாரத்தின் முதுகெலும்புகளில் ஒன்னா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதனால அமெரிக்காவுடைய பாலிசி மேக்கிங்ல அவங்க ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இது அவங்களுடைய இன்னொரு மிகப்பெரிய பலம். இதை விட இன்னொன்று என்னன்னா, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு அவங்க ஆப்பிரிக்காரங்களையும் முற்ற முழுக்க நம்பினதில்லை, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களையும் முற்ற முழுக்க நம்பினதில்லை. அதனாலதான் ஜான் ஸ்மித்னு ஒருத்தர், அவர் மாதிரி ஒரு நிறைவெறியரை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிறைவெறியர் சவுத் ஆப்பிரிக்காவை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு இருந்தார். நிறைவெறித்தனத்தோடு ஆண்டுகிட்டு இருந்தார். உலகம் பூரா நாகரிகத்தை பத்தி பேசுற இங்கிலாண்டும் அமெரிக்காவும் அவரை மறைமுகமா ஆதரிச்சுட்டு தான் இருந்தாங்க. மக்கள் கிளர்ச்சியில் அவர் விழுகிற வரைக்கும் சாகுறது இல்லை, அவருடைய ஆட்சி கவிழ்கிற வரைக்கும் அந்த ஆட்சியை ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க வெஸ்ட் வேர்ல்டு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நாளைக்கு இடியமீன் செஞ்ச மாதிரி, கடாஃபி செஞ்ச மாதிரி ஆப்பிரிக்காவில் ரொம்ப பெரிய புரட்சி வந்ததுன்னா, அப்படி புரட்சி வந்ததுன்னா இவங்களுக்கு ஆப்பிரிக்காவில் போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அத்தனைக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரும்.
அப்ப எங்கேயோ இருந்து அந்த புரட்சியை அடக்கிறதுக்கு இவங்களால போக முடியாது. அப்ப அந்த அந்த ஆப்பிரிக்க கண்டத்திலேயே ஒரு இடம் அவங்களுக்கு வந்து சிரமமான பாதுகாப்பான இடமா இருக்கும்னா, எங்க அவருடைய பிளேனை நிப்பாட்டி வைக்க முடியுமோ, எங்க யுத்த கேந்திரமா இருக்க முடியுமோ, அந்த மாதிரி ஒரு இடம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் சவுத் ஆப்பிரிக்காவை ஜான் ஸ்மித்தை சப்போர்ட் பண்ணி அயன் ஸ்மித்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரேல் குட்டி நாடா இருந்தாலும், அந்த குட்டி நாட்டுல வந்து இவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஒரு ராணுவ கேந்திரம் அமைக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்கு. அதனால அவங்க கூட இவங்களுக்கு மிக நெருங்கின தொடர்பு இருக்கு. உதாரணம் உளவு அமைப்புகள் வந்து உலகத்துல சில உளவு அமைப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருங்கின தொடர்போடு இருக்காங்க. MI6ன்னு சொல்லி இங்கிலாண்டை பத்தி சொல்லுவோம். அவங்களுடைய உளவு அமைப்பு. இங்க CIA அமெரிக்காவுல, ஷூரிட்டின்னு சொல்லிட்டு இவங்க பிரான்ஸ்ல, இந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் யூரோப் எல்லாமே அவங்க இவங்க கூட சேர்ந்து தான் மொசாதுங்கிற உளவு அமைப்பும் இவங்க தங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சர்வசாதாரணமா பரிமாறிக்கிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இறுக்கமான உறவு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால இஸ்ரேலை கண்ண மூடிட்டு ஆதரிக்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஈரான் மேல இஸ்ரேல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படையெடுத்தாங்க. படையெடுத்த போது முதல்ல அமெரிக்கா என்ன சொன்னாங்க? ஏன்னா அமெரிக்க தூதரகம் த்திலயும் அமெரிக்க குடிமகன்கள் பல பேரும் ஈரானுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அமெரிக்கா சொல்லிச்சு, இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து எங்களை கேட்காம போராட்டத்துக்கு போயிருக்காங்க. அதனால நீங்க எங்க இவங்கள குடிமக்களை வந்து நீங்க எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. அவங்க மேல பழி தீர்க்கிறதுக்குன்னு சொல்லி எங்க மக்கள் மேல நீங்க பழி தீர்த்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து வேண்டுகோள் விடுத்தது அமெரிக்கா ஈரானுக்கு. அடுத்து இஸ்ரேல் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டு ஈரான் மேல மற்றவங்களெல்லாம் ஈஸியா அடிச்ச மாதிரி அடிச்சல்னு நினைச்சு போனது நடக்கல. இஸ்ரேலை போல 100 மடங்கு பரப்பளவு உள்ள நாடு ஈரான்ங்கிறது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக ஆயில் காரணமா எண்ணெய் வளம் இருக்கிறதுனால மிகப்பெரிய பொருளாதார வளம் பெற்ற நாடு. அவங்க திரும்ப அடிக்க துவங்கினதுக்கு அப்புறம் அவங்களும் குறிபார்த்து அடிச்சாங்க அவங்களுடைய மிசைல் மூலம். இஸ்ரேல் எதிர்பாராத அளவுக்கு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு குந்தகங்கள் ஏற்பட்டன, கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. உடனடியா அமெரிக்கா வந்து தன்னுடைய பிளேன் அனுப்பி வச்சது. அது வரைக்கும் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன அமெரிக்கா தன்னுடைய பிளேன் அனுப்பி மோர் அட்வான்ஸ்டு சிஸ்டம் துல்லியமா தாக்கி அடுத்து ஈரானுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. நீங்க இந்த போரை வந்து இம்மிடியா நிப்பாட்டலன்னா அடுத்து நாங்க வந்து உங்களுடைய கொமேனி இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், அவரை எங்களால் வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 நாடுமே அந்நேரம் போர் நிறுத்தத்தை விரும்பிச்சு. ஈரான் நிறுத்த விரும்பிச்சு, இஸ்ரேலும் விரும்பிச்சு. அதனால வந்து அந்த போர் நிறுத்தம் வந்து அங்க நடந்துருச்சு. இஸ்ரேல் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து 6 பில்லியனோ 6 ட்ரில்லியனோ நஷ்டம் இருக்கு. அதனால அதுக்கு வந்து நீங்க வந்து உதவி செய்யணும்னு அமெரிக்காட்ட முதல் தடவையா கேட்கிற அளவுக்கு இஸ்ரேல் மண்டியிட வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை. அப்படி இஸ்ரேலுக்கு ஒரு நிலை ஏற்பட்டால் சர்வதேச ரீதியாக இதெல்லாம் நியாயம்லாம் பேசாம உடனடியாக அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பிரான்ஸும் இஸ்ரேலுக்கு ஆதரவா குதிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரான்ஸ் வந்து ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் வந்து தனி நாடை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க. ஆனா இங்கிலாந்து அங்கீகரிக்க நிலைமையில இருந்தாங்க. இன்னைக்கு இங்கிலாந்து சொல்றாங்க, நீங்க வந்து காசா மேல உள்ள தாக்குதலை நிப்பாட்டலைன்னா, இப்ப எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துறீங்களோ அப்படிப்பட்ட தாக்குதலை நிப்பாட்டலைன்னா நாங்க வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட தாக்குதல் நடக்குது? 60,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க, சிவிலியன்ஸ் சேர்த்து. பெரும்பாலும் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. பட்டினியினால குழந்தைகளும் கை குழந்தைகளும் செத்துக்கிட்டு இருக்காங்க. 147 பேரு சமீபத்துல பட்டினி சாவு. அந்த பட்டினி சாவுல பல பேர் வந்து 88 பேர் 147 88 பேரு குழந்தைகளும் கை குழந்தைகளும் சில்ட்ரன் அண்ட் இன்ஃபென்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்களே அந்த குழந்தைகளும் கை குழந்தைகளும் அது 88 பேர். இந்த சுனா பெஹவுஸ்ன்னு சொல்லி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் UN விமன், இந்த UN விமன் அப்படிங்கிற யூஎன் கீழே உள்ள அந்த நிறுவனத்தை சேர்ந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து சொல்றாங்க, 10 லட்சம் பெண்களும் சிறுமிகளும் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காசால. அந்த பட்டினி தீரணும்னு அவங்க வந்து பட்டினியை தீர்க்கிறதுக்குன்னு உணவு தேடி போனார்கள் என்றால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு அங்க இருக்கிற நிலைமை. கொஞ்சம் கூட கவலைப்படாம ஈவு இரக்கம் இல்லாம சிவிலியன்ஸை இதுக்கு சாப்பாட்டுக்குன்னு கியூல நின்னாங்களா அவங்கள வந்து கொல்றது, பாம்பு போட்டு கொல்றது, ஹாஸ்பிட்டலை போய் அட்டாக் பண்றது. இது மாதிரி வந்து யுத்த தர்மங்கள் எல்லாத்தையுமே மீறி அங்க இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதனால இந்த போராட்டம் வந்ததுன்னா அது ஒரு இடியாப்ப சிக்கல். நான் சொன்னேன், அவங்க 2 பேரையும் மட்டுமே பேச விட்டா கூட இது தீர்த்திடலாம். ஆனா அவங்க 2 பேரும் மட்டும் பேச விட மாட்டாங்க. இப்ப இதுல வந்து நமக்கு வந்து ஃபிஷர்மேன் ப்ராப்ளம் இருக்கு. நம்முடைய இவங்களை வந்து மீன்பிடி தொழிலாளர்கள் வந்து அவங்க மீனவர்களை வந்து இலங்கை அடிக்கடி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வராங்க. இந்த மீனவர்கள் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் அவங்களுக்கு இடையில ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசினாங்கன்னா உடனடியாக தீர்வு வந்துடும். ஆனா 2 அரசாங்கத்துக்குமே அது பிடிக்காது. ஏன்னா அப்புறம் அரசாங்கம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும்ல, அதனால பிடிக்காது. அதனால கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இங்க வந்து நிலைமை என்னன்னு
இஸ்ரேலும் இந்த நாடுகளும் சேர்ந்து பேசினா இஸ்ரேல்ல உள்ள ரைட்ஸ் குரூப் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, காசால நீங்க நடத்துறது ஜெனோசைட், மனித குல அழிப்பு அப்படின்னு இஸ்ரேல் இருந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல்ல பல குரல்கள் இருக்கு இந்த யுத்தத்துக்கு எதிராக. அப்ப இந்த 2 நாடுகளையுமே தனியா பேச விட்டா கூட அமைதி உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகம். 2 பக்கமே தவறு நடந்திருக்கு. முதல் தவறு வந்து இவங்க இஸ்ரேல்ஸ் வந்து அந்த ஜூஸ் அங்க போய் செட்டில் ஆகும்போது அங்கேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது. அதுல இருந்து ஆரம்பிச்சது சிக்கல். அது ஒரு பாலஸ்தீனிய தனி ஃபோர்ஸ் ஆகி அவங்க வந்து முஸ்லிம் நாடுகள் எல்லாத்தையும் வந்து உதவி கேட்டு அவங்க ஒரு பயங்கரவாதம் சொல்லி சில முஸ்லிம் நாடுகளே அவங்கள பத்தி நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல் போய் இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். அது என்ன ஏதுங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அது லாங் டேர்ம் ப்ராசஸ். ஆனா அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ்ல இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை நடத்தணுமா? மனித குலத்துக்கு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சியை உலுக்குற அளவுக்கு நடத்தணுமா? இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு துணிவா செய்யறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு வெஸ்டர்ன் பவர்ஸ் கொடுக்கிற ஆதரவு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுக்கிற ஆதரவு. அதனால வெறுமனே வாய் வார்த்தைகள் சொல்லாம அமெரிக்காவும் வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேல்கிட்ட வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லணும். இத்தகைய பேரழிவை நிறுத்துங்கள். யுத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் இருவருமே ஈடுபடுங்கள். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எந்த யுத்தம்னாலும் சரி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நோ வார் ப்ரொடியூசஸ் ஹீரோஸ். வார்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி விக்டிம்ஸ். இதுதான் உண்மை. இந்த கசப்பான உண்மையை உணர்ந்து கசப்பான மருந்துகள் தேவைப்பட்டால் அவற்றை உட்கொண்டு இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டியது உலகத்தின் கடமை என்று சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.